எடப்பாடியின் மாஸ்டர் திட்டம் வெளியான புதிய தகவல். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், தற்போது அதோடைய பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண தொண்டனாக, அதுவும் அடிமட்ட பதவியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தார். இரட்டை தலைமை என்பது ஆரம்பிக்கப்பட்ட அந்த சமயத்திலே ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் மட்டும்தான் இருந்துச்சு. அதை காலி செய்துவிட்டு ஒற்றை தலைமை பிரச்சனை கொண்டு வரப்பட்டு அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா இடைக்கால பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த இடைக்கால பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு முன்பிருந்தே அதிமுக அடுத்தடுத்த தேர்தல்களில் தோல்வியை சந்திக்கார். ஏன் இப்ப சமீபத்தில் நடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் கூட அதிமுக அனைத்து தொகுதியிலுமே தோல்வி அடைந்தது. அப்படி தோல்வி அடைந்தாலுமே 3ஆம் இடம், ஏன் 4ஆம் இடம் கூட தள்ளப்பட்டது அப்படிங்கிற தகவல் உங்க அனைவருக்கும் தெரியும். அந்த பிரச்சனை என்பது வந்துவிடக் கூடாது அப்படிங்கிறத 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய வேலைப்பாடுகளை இப்பொழுதே எடப்பாடி பழனிசாமி ஆரம்பித்திருக்கிறார். அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் திட்டம் ஒன்றை போட்டு வைத்திருக்கிறார். அதில் அந்த திட்டத்தை 2 வகைகளா சொல்றாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே மிக விரைவாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த மாதம் அதிமுக செயற்குழு கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது போல எடப்பாடி பழனிசாமியின் மாநிலம் தழுவிய சுற்றுப்பயணத்துக்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடந்துட்டு, இந்த பயணத்தில் விருப்பமுள்ள நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியை அழைத்து பொதுக்கூட்டங்களையும் நடத்தலாம் என்று அறிவிக்கப்படும். தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி அதிமுக தலைமையின் சார்பாக அதிகாரப்பூர்வமான கொடுக்கப்பட்டது. இன்னொரு புறத்திலே பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இன்னொரு மாஸ்டர் திட்டத்தையும் போட்டு வைத்திருக்கிறார். அதாவது நாடாளுமன்ற தேர்தலை போல சட்டமன்ற தேர்தல் மட்டும் கைவிட்டு போனால் கண்டிப்பாக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நாம் இறக்கப்பட்டு விடுவோம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி நன்றாக. அதன் காரணமாக தான் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி மிக முக்கியமான ஒரு நிறுவனத்திடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி கொண்டிருக்கிறாராம். அந்த முக்கியமான நிறுவனம் அப்படி இதுவரைக்கும் அதிமுகவின் சார்பாக எந்த விதமான பெயர்களும் அறிவிக்க, அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு தேர்தல் வியூகங்களை வகுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரபல நிறுவனத்திடம் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாராம் எடப்பாடி கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக எப்படி பிரசாந்த் கிஷோரை வரவழைத்து அவரின் மூலம் தேர்தல் வியூகங்களை வகுத்து வெற்றி வாய்ப்பை பறிச்சாங்க அப்படிங்கிற வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே பாணித்தான் கடைபிடிக்கிறாராம். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தனி கட்சி ஆரம்பித்து, அதனால் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் வருவதற்கு வாய்ப்புகள் என்பது, அதற்காகத்தான் மிகப்பெரிய ஒரு நிறுவனம் ஒன்றிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி முடிக்கப்பட்டு தற்போது அக்ரிமெண்ட் போடக்கூடிய வகையில் இந்த 2 விஷயங்களுமே நன்றாக நடந்துவிட்டால் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய அந்த வேலை இந்த நிறுவனம் ஒவ்வொரு தொகுதி வாரியாக கலாய்வு நடத்துவாங்க. ஒவ்வொரு தொகுதி வாரியாக அதில் என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன பண்ணலாம், எப்படி வாக்குகளை சேகரிக்கலாம் அப்படிங்கிற முதற்கொண்டு ஐடியாக்கள் புறம் கொடுப்பாங்க. அது மாதிரி அதிமுக செயல்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.